தென்னக திருப்பதி என அழைக்கப்படும் குணசீலம் பிரசன்ன வேங்கடாச்சலபதி கோவிலில் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடந்தது. திருச்சியை அடுத்த குணசீலம் பிரசன்ன வேங்கடாச்சலபதி பெருமாள் கோவில் தென்னக திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் பிரம்மோற்சவ விழா 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு திருவிழா கடந்த 25ஆம் தேதி துவங்கியது. அதைத் தொடர்ந்து அனுமந்த வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம், கருட வாகனம் என பல்வேறு வாகனங்களில் பெருமாள் எழுந்தருளி திருவீதி உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் சனிக்கிழமையன்று வெகு விமர்சையாக நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் பூதேவி, ஸ்ரீதேவி தாயாருடன் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் பக்தி கோஷங்கள் முழங்க பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். குணசீல மகரிஷிக்கு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமான் காட்சியளித்த புண்ணிய ஸ்தலமான இந்த குணசீலத்திலே திருப்பதிக்கு சென்று தங்களது பிரார்த்தனைகளை செலுத்த இயலாதவர்களும் அந்த பிரார்த்தனைகளை செலுத்தி சுகப்பெறுகின்றனர். முக்கியமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் 48 நாட்கள் விரத முறை மேற்கொண்டு இந்த ஸ்தலத்திலே தங்கி எம்பெருமானை பிரார்த்தித்தால் அந்த வினைகள் யாவும் நீங்கி சுகப்பெறுகின்றனர். இதுவே இத்திருத்தலத்தின் தனிச்சிறப்பாகும். வேறு எங்கும் இல்லாத வகையில் திருத்தேரின் பின்புறம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற கையில் தேங்காய் வைத்துக் கொண்டு அங்க பிரதட்சணம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.